வணக்கம். சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோட் அப்டேட் குறித்து பார்க்கலாம். எங்கள் மனசில் ஒரு விஷயத்தை உண்மையாக நினச்சி வேண்டினாலே கடவுள் நமக்கு வழிகாட்டுவார் என மீனா சொல்கிறார். நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உன்னை இப்படி விட்டுட்டு இருக்கவே மாட்டேன். நான் உனக்கு இருக்கேன் மனோஜ். உன் ட்ரீம் கண்டிப்பாக நடக்கும் என ரோஹிணி சொல்கிறார். எப்படி? அதான் பணமே இல்லையே என மனோஜ் சொல்கிறார். ரோஹிணி ரூமுக்குள் கூட்டி சென்று என்ன பண்ணி வச்சிருக்க மனோஜ் என அழுது கொண்டே மனோஜை அடிக்கிறார். நான் வாழ்கிறதே உனக்காகத்தான் மனோஜ். உன்னை இந்த நிலைமையில் நான் எப்படிதான் விடுவேன் என ரோஹிணி கேட்கிறார். ஸ்ருதி ரவியின் ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்கிறார். வீட்டுக்கு போகலாம் வா என ஸ்ருதி கூப்பிடுகிறார். எத்தனை நாளைக்கு இருப்ப என கேட்கிறார். ஸ்ருதி இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருப்பீங்க என ரவியின் ஃப்ரெண்டு கேட்கிறார். நைட்டெல்லாம் சரியாக தூங்குறது இல்லை, இங்கே வந்து எந்த வசதியுமே இல்லை என அவர் ஸ்ருதியிடம் சொல்கிறார். நான் தான் சொல்கிறேன்ல உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் என ரவி சொல்கிறார். நான் உன் வீட்டுக்கு கூப்பிட்டேன் என ஸ்ருதி சொல்கிறார். பின் முத்து தனக்கு உதவி செய்ததை ரவியிடம் சொல்கிறார். இருந்தாலும் முத்து மேல் இருக்க கோபம் எனக்கு போகாது என ஸ்ருதி சொல்கிறார். அவள் இப்படி நடந்துக்கிறத நம்ம என்ன புதுசாக பார்த்துக்கிறோம் என ஸ்ருதியின் அப்பா சொல்கிறார். ஸ்ருதி வீட்டுக்கு போனதை நினைத்து அவர்கள் வருத்தப்படுகின்றனர். ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்கு வருகின்றனர். இதை பார்த்து விஜயாவும் அண்ணாமலையும் சந்தோஷப்படுகின்றனர். ஸ்ருதி தான் வீட்டுக்கு வந்ததையே கேக் வெட்டி கொண்டாடுகிறார். அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்றனர். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடுமோன்னு நினச்சேன், எப்படியோ ஒரு முடிவு வந்துடுச்சு என ரவி சொல்கிறார். மேரேஜ் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி என மனோஜ் சொல்கிறார். என்னடா மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா என முத்து கேட்கிறார். உன் ஹோட்டலுக்கு வந்து வாடான்னு கூப்பிட்டேன், நீ வரல, ஆனால் உன் பொண்டாட்டி வந்து கூப்பிட்டதும் வந்துட்டேன் என முத்து சொல்கிறார். என்னடா பண்ணுறது என ரவி சொல்கிறார். இத்துடன் இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.